பாடல் பெற்ற தலமான அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆடல் வல்லானுக்கு 32 திரவியங்களில் அபிஷேக ஆராதனையுடன் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற பெருமைக்குரிய தலமாகும். காசியில் வாசி அவினாசி என்று காசிக்கு நிகராக போற்றப்படும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடல் வல்லானான நடராஜ பெருமான் மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு பல்வேறு திரவியங்களில் அபிஷேகம் செய்து ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசன விழா அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த 4ஆம் தேதி ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமாள் திருவாதிரை நாச்சியார் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. இதையடுத்து நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் திருவெம்பாவை உற்சாவத்துடன் மாணிக்க வாசகர் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. இதையடுத்து நேற்று மாலை திருவாதிரை அம்மன் கிளிவாகனத்தில் திருவீதி உலா நிகழ்ச்சியும் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மாங்கல்ய நோன்பு பூஜையும் நடைபெற்றது. தரிசன நாளான அதிகாலை 3 மணி முதல் நடராஜ பெருமான் மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு விபூதி, பஞ்சகவியம், வெண்ணெய், அன்னம், நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம், பச்சரிசி மாவு, பச்சை பயிறு மாவு, நெல்லிப்பொடி, திருமஞ்சனம், மஞ்சள் பொடி, வில்வப்பொடி, பஞ்சாமிர்தம், மாதுளை, ஆரஞ்சு, கொய்யா, சப்போட்டா, பழச்சாறுகள் உள்ளிட்ட 32 திரவியங்களில் அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் 4 வேதங்களும் பாராயணம் செய்யப்பட்டது. பஞ்ச வாத்தியங்கள் முழங்க ஓதுவார் மூர்த்திகள் தேவார பாடல்கள் பாட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு பல்வேறு மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளது. இதையடுத்து கோவில் பிரகாரத்தில் சாமி பட்டி சுற்றுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதிகாலை 3 மணி முதல் கொட்டும் பனியையும் பொருட்படுத்தாமல் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் திரளாக வந்து இறைவனை வழிபட்டனர்.